எந்த ஊர்லேயாவது தார் ரோட்டில் இருக்க வேகத்தடை மேலே செம்மண்ணில் வேகத்தடை போட்டு பார்த்துருக்கீங்களா? இது நம்ம ஊரில் தான் நடக்குது. அதாவது நல்லா இருந்த ஊரும் 4 போலீஸுன்னு ஒரு படம் எடுத்தாங்க பார்த்தீங்களா? இங்கே வந்து எப்படி தெரியுமா, நல்லா இருந்த ஊரும் நம்ம அரசியல்வாதிகள்னு தான் சொல்லணும். இந்த ரோடு நல்லா இருந்த ரோடு நேற்று நைட்டு ட்ராவல் பண்ணும்போது பார்த்தோன்னா ஒவ்வொரு வேகத்தடையிட்டையும் ரொம்ப அப்படியே மூட்டமாக இருந்துச்சு. என்னடா இவ்வளோ தூரத்துக்கு புகை மூட்டமாட்ட தெரியுது என்னென்னு பார்த்தா, அந்த செம்மண் ஃபுல்லுமே வண்டியில் போகிறவங்க வராங்க, வண்டியில் ஏற்றின உடனே அப்படியே ஒரு மாதிரி தூசியை கிளப்பி கண்ணுங்கன்னு எல்லாம் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் ஹெல்மெட்டை போட்டுட்டு தான் ட்ரைவ் பண்ணுற மாதிரி இருந்தது. ஏகப்பட்ட பேர் ரொம்ப சிரமப்பட்டாங்க அந்த இடத்துல வண்டி ஓட்டுறதுக்கு. எதுக்கு இந்த இடத்துல போய் செம்மண்ணை கொட்டி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போனால் ஒவ்வொரு வேகத்தடையிலையும் பார்த்தீங்கன்னா 2 பக்கம் இருக்க அந்த பள்ளத்தில் செம்மண்ணை கொட்டி வச்சுருந்தாங்க. எதுக்கு இவ்வளோ செம்மண் எதுக்காகன்னு பார்த்தா, இன்னும் கொஞ்சம் தள்ளி ரிட்டர்ன் வரும்போது பார்க்குறோம் புல்டோசரை வச்சு அந்த ஓரத்தில் இருக்க மண்ணை ஒதுக்குறோன்ற பேரில் இருக்கிற நல்லா இருந்த ரோட்டையும் நல்லா நாய் வறண்ட மாதிரி வறண்டி வச்சுருக்காங்க. நீ அடுத்து ஒரு மழை விழுந்துச்சுனாலோ இல்லை 2 தடவை வண்டி ஏறிச்சினாலோ அந்த தார் ரோடு ரொம்ப மோசமாயிரும். ஆல்ரெடி இந்த ரோடு நல்லா தான் இருந்தது, எதுவும் பாதிப்புலாம் கிடையாது. ஏதோ ஒரு சில இடங்களில் மட்டும் சின்ன சின்ன பள்ளம் இருக்கும், அவ்வளோதான். ஆனால் இப்போ இந்த புல்டோசரை வச்சு இவங்க பண்ண வேலைக்கு இருக்கிற இடம் ஃபுல்லுமே ரொம்ப டேமேஜ் ஆகிருக்கு. எதுக்கு இந்த வேலை பார்க்கணுன்னு தெரியல, ஏன் பார்த்தாங்கன்னு தெரியல. மறுநாள் ரிட்டர்ன் வரும்போது பார்த்தோம்னா ஏதோ ரேஸ் நடக்கிறதா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஓகே, ரேஸ் நடக்கிறது நடுவில் தான் நடக்குது. இந்த சைடில் 2 பக்கம் எதுக்காக இந்த ஒரு வேலையை பார்க்கணும்? அதுவும் அந்த வண்டி போயிருக்கு, இந்த வண்டியை நாங்கள் இதில் வந்து சுத்தம் பண்ணியிருக்கோன்ற அளவை காட்டணுன்றதுக்காண்டியே அந்தந்த இடத்துல அப்படியே கோடு போட்ட மாதிரியே ஒரு அச்சு, அதாவது நாங்கள் வண்டி இந்த இடத்துல ஓட்டியிருக்கோம், எங்களுக்கு அமௌண்ட் இத்தனை கிலோமீட்டர் ஓட்டினதுனால வேணுன்றதை மென்ஷன் பண்ணுற மாதிரியே அங்கனங்கன அச்சு. ஏன்னா அந்த இடத்துல எதுவுமே கிடையாது. செடி செத்தைகளோ இல்லை மரங்களோ இருந்திருந்தால் ஒதுக்கணும், செடி செத்தைகளை ஒதுக்கணும்னு கணக்கு காமிக்கலாம். ஆனால் எதுவுமே இல்லாட்டியும் அந்த இடத்துல ஒரு அச்சு போட்டிருக்காங்க. நிறைய இடத்துல ரோடு வந்து ரொம்ப டேமேஜ் ஆகிருக்கு. இதெல்லாம் எதில் போய் முடிய போகுதுன்னு தெரியல. ஒரு நேரம் 2 நேரம்னா நம்ம சமாளிக்கலாம். எல்லா இடத்துலையும், எல்லா ஊர்லேயும், எல்லா தெருவுலேயும், எல்லா இடங்கள்லையும் இந்த மாதிரியான ஏதாவது ஒரு வேலை நடந்துக்கிட்டே தான் இருக்குது. கேட்கவும் முடியாது, யாரும் கேட்டாலும் பதில் கிடைக்காது. இருந்தாலும் மனசு கேட்கல. ஏன்னா நைட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ மண், வயசானவங்களாம் வண்டி ஓட்ட முடியாத அளவுக்கு மூஞ்சி கிஞ்சிலாம் அப்பிட்டு கிடந்துச்சு. காலையில் வரும்போது தான் பார்த்தா 2 பக்கம் குமிச்சு வச்சுருக்காங்க. இந்த செம்மண்ணை வந்து 4 வண்டி ஏறி இறங்கினாலே அந்த செம்மண் பறந்துடும். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். படிக்காத ஒரு அறிவாளி கூட இந்த அளவுக்கு இவ்வளோ ஒரு மட்டமான வேலையை பார்க்க மாட்டாங்க. ஆனால் ஏன் இப்படி பண்ணாங்கன்னே தெரியல. நைட்டு போட்ட செம்மண் காலையிலக்குள்ளேயே ஒன்றுமே இல்லை அந்த இடத்துல. நான் நைட்டு போகும்போது செம்மண் கிடந்தது எல்லாம் புழுதியில் பறந்து வெறும் வேகத்தடை மட்டும்தான் கிடக்கு அந்த இடத்துல. இதுக்கு அது பாட்டுக்கு இருந்துருந்துருக்கலாம், பருத்தி மூட குடோன்லேயே இருந்திருக்கலான்ற மாதிரி தான் இருந்தது. இவங்க செய்கிற செயல்லாம் இந்த ஒரு நாள் கூத்துக்கு மீசையை வச்சான் மேடையில் என்ற மாதிரி அந்த ஒரு நாள் கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரத்துக்குள்ளே அந்த இடத்துல இவ்வளோ கலாபரம் நடந்து மறுநாள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிராஃபிக் அதிகமாகிடுச்சு. ஏன்னா அந்த மண் கிடந்தது, வாரி விடுறது, அதில் 2 பேர் விழுந்து பரண்டு. ஏன்னா வேலைக்கு போனவங்க காலையில் போகும்போது அந்த இடத்துல எதுவுமே இல்லை, ரிட்டர்ன் வரும்போது மண்ணை கொட்டி வச்சுருக்காங்க. தெரியாமல் நிறைய பேர் வாரி விடுறதெல்லாம் இருந்துச்சு அந்த இடத்துல. இந்த மாதிரியான வேலைகள்லாம் எதுக்காக பார்க்குறாங்க, ஏன் பார்க்குறாங்கன்னு தெரியல. ஆனால் எல்லாமே மக்களுடைய வரிப்பணம் தான். யாரும் சொந்த செலவில் இந்த மாதிரி இட கூடமான வேலை பார்க்க மாட்டாங்க. இதெல்லாம் எங்கே போய் சொல்கிறதுன்னு தெரியல. நல்ல விஷயம் நடந்தால் 4 பேர்கிட்ட சொல்லலாம். இந்த மாதிரி இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம யார்கிட்ட போய் சொல்கிறது? வயிற்றுச்சலாக இருக்குது. காசை போட்டு கறியாக்குறோன்னு சொல்லி ஒரு விஷயமாக சொல்லுவாங்க. அதை கவர்மெண்ட்டு இப்படி மாற்றி மாற்றி பண்ணும்போது நம்ம காசு இப்படி கறியாகுதுன்ற எண்ணம் தான் வருது.